அது என்னங்க டம்மி ஸ்கூலு. இந்த எலெக்ஷன்ல எல்லாம் டம்மி வேட்பாளர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு வேட்பாளர் நிற்பாரு, அவர் ஒரு டம்மி போட்டுக்குவாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அந்த மனு பரிசீலனை பண்ணும்போது அதனுடைய மனு ஒருவேளை நிராகரிக்கப்பட்டால் அவர் சார்பா யாராவது இருக்கணும் இல்லையா, அவர் சார்பாகவோ சார்ந்த கட்சி சார்பாகவோ அதுக்காக ஒரு டம்மி வேட்பாளர்பாங்க. இது என்ன டம்மி ஸ்கூல், ரொம்ப புதுசா இருக்குன்னா, இது புதுசுங்கிறதுல ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா இன்னைக்கு மாறி இருக்கு. இந்த டம்மி ஸ்கூல்ங்கிற கான்செப்ட் ரொம்ப ஆபத்தானதா மாறி இருக்கு. அதாவது பொதுவாகவே கல்வி ஒரு வியாபாரமா மாறி இருக்கு அப்படிங்கிறது நீண்ட நாளா நம்ம சொல்றோம். அந்த வியாபாரம் நம்மளை எங்க கொண்டு போய் இருக்கு அப்படிங்கிறத இந்த டம்மி ஸ்கூல்ங்கிற கான்செப்ட் நமக்கு காட்டுது நமக்கு. என்ன, அதாவது இந்த ஸ்கூல் இருக்கும் ஆனா இருக்காது. அதாவது இது ஏன் அப்ப இந்த 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 கான்செப்ட் ஏன் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த உயர்கல்விக்கு போறவங்க, குறிப்பாக இந்த +2 முடிச்சுட்டு நம்ம டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டோட இருக்கக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்கள், இவங்க தான் இந்த டம்மி ஸ்கூலோட டார்கெட். என்ன உங்களுக்கு இந்த பாடங்கள் எல்லாம் அங்க நமக்கு ஸ்கூல்ல சொல்லி தருவாங்க. முன்னாடினா ஸ்கூல் மதிப்பெண் வாங்குவாங்க, அதன் அடிப்படையில முன்னாடி எல்லாம் கிடைக்கும். ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, உயர்கல்விக்கு போவதற்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தா போதும், நுழைவுத் தேர்வை பாஸ் பண்ணா போதும். அதாவது நுழைவுத் தேர்வுல மதிப்பெண் வாங்கணும். இங்க +2ல ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும். அப்ப எதுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னா, அந்த நீட்டுக்கும் ஜேஇ மாதிரியான தேர்வுகளுக்கும் முக்கியத்துவம் வருது, பள்ளிக்கூடத்துல போய் படிக்கக்கூடியதுக்கு முக்கியத்துவம் இல்லை. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த நீட்டு ஜேஇ மாதிரியான நுழைவுத் தேர்வுகளுக்கு பயிற்சி பெறுவதற்கு பெரிய பெரிய பயிற்சி மையங்கள்ல கொண்டு போய் சேர்த்துறது. அப்ப ஸ்கூலு அதுக்குதான் டம்மி ஸ்கூல். அந்த டம்மி ஸ்கூல்ல டீச்சர் இருக்க மாட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க, அட்டண்டன்ஸ் மட்டும் இருக்கும். அட்டண்டன்ஸ் போட்டே இருப்பாங்க, சர்டிபிகேட் வரைக்கும் வந்துடும், டிசி ஈசி எல்லாம் வந்துடும். இது டம்மி ஸ்கூல். எவ்வளவு மோசமான நிலைமை பாருங்க. நீங்க ஸ்கூலுக்கு போகல, ஆனா போனதா 2 ஆண்டுகளுக்கு அட்டண்டன்ஸ் வந்தது. அதாவது இது ஒரு புது விஷயம் கிடையாது. ஒரு 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 10 ஆண்டுகளுக்கு முன்பு கூட என்ன பிரச்சனை வந்ததுன்னா, இந்த பயிற்சி மையங்களை கொண்டு சேர்த்துருவாங்க, படிக்கிற ஸ்கூல்ல அட்டண்டன்ஸ் போட வச்சுருவாங்க காசு கொடுத்து. இப்ப இந்த அட்டண்டன்ஸ் போடுறதுக்குன்னு ஸ்கூலே வந்துருச்சு. எவ்வளவு புதுமையான விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. ஓகே, சோ இப்ப அதுதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை, டம்மி ஸ்கூல் அப்படிங்கிறது. நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. ஆனா தொடர்ந்து புதுசு புதுசா டம்மி ஸ்கூல் வந்துகிட்டே இருக்கு. டம்மி ஸ்கூல் ஆரம்பிக்க என்ன வேணும்? ஒண்ணுமே வேண்டியது இல்லை. நீங்க அட்மிஷன் போடணும், ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார வைக்க, எதுவுமே வேண்டியது இல்லை. அதுவும் சில சமயங்கள்ல யாராவது சோதனைக்கு வர்றாங்கன்னு கேள்விப்பட்டா, பக்கத்துல இருக்கக்கூடிய சில ஸ்கூல்ல இருந்து மாணவர்களை கொண்டு உட்கார வச்சு போட்டோ எடுத்து கணக்கு அமைச்சிடுறாங்க. இப்படி ஒரு நிலைமை அதுல இருக்கு. ரொம்ப மோசமான நிலைமை நோக்கி போயிட்டு இருக்கோம் நம்ம இந்த டம்மி ஸ்கூல் அப்படிங்கிற கான்செப்ட்ல. ஓகே, அதாவது இந்த டம்மி ஸ்கூல் அப்படின்னா, அட்லீஸ்ட் சில ஸ்கூல் டம்மி ஸ்கூல்ல சேர் டேபிள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க சில ஸ்கூல்ல அதுவும் இல்லையா. அதாவது ஒரு 3 BHK வீடை வாடகைக்கு எடுத்து அதுல உட்கார்ந்துக்கிட்டு வெறும் டாக்குமெண்டேஷன் மட்டும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே, இதுல இன்னொரு பிரச்சனையும் வருது. என்ன அப்படின்னா, இந்த பாடத்திட்டத்தை குறைச்சது இருக்கு பாத்தீங்களா. கொரோனா டயத்துல குறைக்கிறாங்க, ஒரு 40% பாடங்களை குறைச்சாச்சு. இப்ப இதுல என்ன பிரச்சனை வருதுன்னா, நீங்க ஒரு போட்டித் தேர்வு, நீங்க டிஎன்பிஎஸ்சி எழுத போறீங்க, யூபிஎஸ்சி எழுத போறீங்க, எஸ்எஸ்சி எழுத போறீங்க அப்படின்னு என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டா, நீங்க ஸ்கூல் புக்கை படிக்கணும், ஸ்கூல் சிலபஸ் படிக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த போட்டித் தேர்வுகளுக்கான சிலபஸ் குறைக்கல, ஆனா பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய சிலபஸை குறைச்சாச்சு. அப்ப ஒரு 40% ஸ்கூல்ல சொல்லி தர மாட்டாங்க. இதுல என்ன ஆகுது? அப்ப நீங்க சின்ன
கிளாஸ்ல இருந்தே பிரைவேட் டியூஷனுக்கு போக வேண்டிய கட்டாயம் வரும். ஏன்னா அப்ப படிச்சாதான் ஞாபகத்துல இருக்கும், புரியும். ஏன்னா உங்களுக்கு டிகிரி முடிச்ச பிறகு மறுபடியும் போய் 6ஆம் கிளாஸ் பாடத்துல நமக்கு நடத்தாத பாடம்னு புதுசா போய் உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? சோ தன்னுடைய குழந்தைகளுடைய வருங்காலத்துல மனசுல வச்சு பிரைவேட் டியூஷன்ங்கிறது ஒரு என்கரேஜ் ஆகுற நிலைமை இன்னைக்கு மாறி இருக்கு. அப்படி நீங்க ஒரு பக்கம் டம்மி ஸ்கூல், அது 11th 12th படிக்கிறதுக்காக. அதுல 10th வரைக்கும் கிடையவே கிடையாது, அட்மிஷனே கிடையாது. வெறும் 11th 12th மட்டும்தான் அட்மிஷன். அதுல போட்டு கொண்டு போய் பிரைவேட் டியூஷன் சென்டர்ஸ்ல உட்கார வச்சிருவாங்க, பயிற்சி மையங்கள்ல உட்கார வச்சிருவாங்க. ராஜஸ்தான்ல கோட்டாங்கிற இடத்துல அது வெறும் நீட் ஜேஇக்கான பயிற்சி மையங்கள் இருக்கக்கூடிய பெரிய நகரமாக இன்னைக்கு அது மாறி இருக்கு. கோடிக்கணக்கில் வருமானம் அந்த ஊருக்கு அதன் மூலமாக வர்றதை நம்ம செய்திகள்ல நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். இந்த பிரைவேட் டியூஷன் என்னவா மாறுது அப்படின்னு சொன்னா, இது அந்த 100% பாடங்களை சொல்லித்தரக்கூடிய பயிற்சி மையங்களாக இது மாறுது. அதாவது முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, எதுக்கு குழந்தைய டியூஷன் அனுப்புறீங்கன்னா, நான் ஆபீஸ்ல இருந்து வர வரைக்கும் அது பத்திரமா இருக்குறாங்க. அது மட்டும் இல்ல, ஸ்கூல்ல கொடுக்குற ஹோம் ஒர்க்கையும் செஞ்சுட்டு தான் வீட்டுக்கு வரணும் டியூஷன்ல இருந்து. அதாவது இந்த டியூஷன், பிரைவேட் டியூஷன்ங்கிறது படு மோசமான நிலைமைக்கு நம்மளை ஏற்கனவே கூட்டு போச்சு. இப்போ ஒரு ஆபத்தானதா மாறி டம்மி ஸ்கூலும் பிரைவேட் டியூஷனும். நீங்க புதிய கல்விக் கொள்கை 2020 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுல அந்த கல்விக் கொள்கை இந்த தனியார் பயிற்சிகளுக்கு எதிராக அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை படுமோசமாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதை சிவில் சமூகம், அரசியல் கட்சிகள், கல்வியாளர்கள் இவங்கெல்லாம் இதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறத நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்குறியாக இன்னைக்கு இருக்கு.